விமர்சன கருத்து எழுத சொல்லி எழுதினார். அந்த கருத்து இங்கே என்ன வரல. அது யார் எழுதுனா என்னன்னு கேள்வி சீக்கிரம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உறவுகளின் முடிச்சுதான் மனித வாழ்க்கை. எல்லா உறவுகளுக்கும் அடிப்படை அன்புதான். அன்பின் நிறைவுதான் தியாகமாக பகிர்வாக பிரதிபலிக்கின்றது. விவிலியத்தில் கடவுளுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இடையே நிலவிய உடன்படிக்கை அன்பின் வெளிப்பாடு ஆகும். இஸ்ரேல் மக்கள் கடவுள் தங்களோடு செய்த உடன்படிக்கையை மீறிய போது கடவுள் புதிய உடன்படிக்கையை மீண்டும் செய்ய போவதாக வாக்களித்தார். கடவுள் முன்னறிவித்த இப்புதிய உடன்படிக்கையை கிறிஸ்து தமது சொந்த இரத்தத்தினால் செய்தார். இன்று ஆண்டவருடைய திருவுடல் திரு இரத்தத்தின் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். நற்கருணை கிறிஸ்துவின் புதிய உடன்படிக்கையை நினைவு கூறுகின்றது. நற்கருணை புதிய இஸ்ரேல் மக்கள் வாழ்வின் ஊற்றும் முற்றியும் ஆகும். நற்கருணை கிறிஸ்துவின் பாடுகளை நினைவு கூறுகிறது. இந்நற்கருணையை உட்கொள்ளும் நாம் வழிவாழ்வு, தியாக வாழ்வு, பகிர்வு வாழ்வு வாழ அழைக்கப்படுகின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் தூய நற்கருணையும் உண்டு பருகும் ஒவ்வொருவரும் இயேசுவாக மாற வேண்டும். இனி வாழ்பவர் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார் என்று கூற நிலையை அடைய வேண்டும். இயேசுவே நம்மில் வாழ்வது போல் நாமும் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்ந்து நிறைவாழ்வு பெற தேவையான இறைவன் வேண்டி திருப்பலியில் பங்கு பெறுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாக்கிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாக்கிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Oh
எல்லாம் வல்ல இறைவனும் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்கு உரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். மக்கள் மன்னாவால் உண்பிக்கப்பட்டதை நினைவு கூர்கிறது. மன்னாவை உண்டவர் மடிந்து போயினர், ஆனால் நான் கொடுக்கும் உணவை உண்பவர் என்றும் வாழ்வர் என கிறிஸ்து யூதர்களிடம் கூறுகின்றார். கிறிஸ்து தரும் உணவாகிய நற்கருணை நமக்கு நிறைவாழ்வு தருகிறது. நாம் இறந்தாலும் கிறிஸ்து நம்மை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வார் என்ற நம்பிக்கையோடு இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உயிர்த்தார். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 8 இறைத்திரு வசனங்கள் 2 முதல் 3 வரை, மேலும் 14 முதல் 16 வரை. மோசே மக்களை நோக்கி கூறியது: உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலைநிலத்தில் உங்களை கூட்டிச் சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அதன் மூலமே அவர் உங்களை எளியவராக்கினார். அவர் தம் கட்டளைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்களோ மாட்டீர்களோ என உங்கள் உள்ள சிந்தனையை அறிந்து கொள்ளவும் சோதித்தார். அவர் உங்களை எளியவராக்கினார், உங்களுக்கு பசியை தந்தார். ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரே கொள்ளிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நீரூற்று வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலைநிலத்தில் உங்களை வழிநடத்தியவர். இறுகிய பாறையிலிருந்து உங்களுக்காக நீரை புறப்படச் செய்தவர். உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவால் பாலைநிலத்தில் உங்களை உண்பித்தவர். ஆண்டவர் மருள்வாக்கு. நியமங்களையும்  நீதிநெறிகளையும்  மறுவிக்கின்றார்.   அறிவிக்கின்றார்.
கருணை ஒற்றுமையின் அருளடையாளம். ஒரே அப்பத்தை உண்ணுவதும் ஒரே கிண்ணத்தில் பானம் பருகுவதும் ஒற்றுமையின் சின்னம். மெழுகானது எவ்வாறு மற்ற மெழுகோடு எளிதில் இணைந்து விடுகிறதோ அதுபோல கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் அருந்துகிறவன் அவரோடு ஒன்றிக்கிறான். கிறிஸ்து அவனிலும் அவன் கிறிஸ்துவிலும் நிலைத்திருக்கிறார்கள் என்ற உண்மையை உணர்ந்து வாழ அருள் வேண்டி வாசகத்திற்கு செவிமடுப்போம். வாசகம். அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலாயிரம் ஒரே உடலாய் இருக்கிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, திருவசனங்கள் 16 முதல் 17. சகோதர சகோதரிகளே, கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலாயிரம் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தினால் தான் பங்கு கொள்கிறோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தொடர்பாடல். வானவர் உணவிதோ வழிநடப்போர்க்கும் உணவாயிற்றே. மக்களின் உணவை நாய்கள் பெரிதல் நலமாகாதே. ஈசா பலியிலும் பாஸ்காமரியிலும் நம் முன்னோர்க்கு தந்த மன்னாவிலும் இந்த பலியின் முன்குறி காண்பீர். நல்ல ஆயனே, உண்மை உணவே, இயேசுவே, எம்மீர் இறங்கிடுவீரே. எமக்கு நல் அமுதே ஊட்டிவிடுவீரே. திருமந்தை எம்மை காத்து நித்திய வாழ்வினர் வாழும் நாட்டில் நலன்கள் அனைத்தும் காணச் செய்வீரே. அனைத்தும் அறிவோம், அனைத்தும் வல்லாய், மாந்தர்க்கு இங்கு உணவினை தருவாய், அங்கும் பந்தியில் அமரச் செய்வாய். அமர்ந்து நம்முடன் பங்கினை கொள்ளவும் வான் திரு கூட்டத்தின் நட்பினராகவும் அருள்வீர். ஆமென். அல்லேலூயா. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவாக்குகள் 51 தொடக்கம் 58 இறுதியாக. அக்காலத்தில் இயேசு யூதர்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே.
இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றுமே வாழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி, ஏறக்குறைய 2020 என்று நினைக்கிறேன், ஒரு 40 நம்முடைய மறைமாவட்ட குருக்கள் காஷ்மீருக்கு சுற்றுலா சென்றிருந்தோம். சண்டிகர் வர ஃப்ளைட்டில் போயாச்சு. சண்டிகார்லேருந்து மேலே ஃப்ளைட் கிடையாது, பஸ்ஸில் தான் போகணும். எனவே ஒரு பேருந்தை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு நாங்கள் போனோம். அப்போ ஒரு முறை காலையில் ஒரு இடத்த பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து 9 மணிக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். மத்தியானம் இன்னொரு இடத்துக்கு போகணும். ஆனால் அது போகிறதுக்கு எப்படி 7 மணி நேரம் அந்த மலையிலேயே நான் பயணிக்க வேண்டும். ஆக 1 மணி வந்துச்சு. 12க்கு மேலே வந்தது. 40 பேரில் நிறைய பேர் சுகர் பேஷண்ட். அவங்களுக்கு சீக்கிரம் என்ன எடுக்கும்? பசி எடுக்கும். அவங்க பசிக்குது அப்படின்னு அந்த டூர் அரேஞ்ச் பண்ணவர்கிட்ட சொன்னாங்க. அவர் இந்த ஹோட்டல் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுக்கிட்டே போனார். 12:30 ஆச்சு, 1 ஆச்சு, 1:30 ஆச்சு. அவங்க பசி தாங்க முடியலை. திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் வழியில் பார்த்தா நிறைய ஹோட்டல் இருக்குது, நாங்கள் பார்த்துட்டு தான் வர்றோம். அங்கெல்லாம் நிப்பாட்ட மாட்டேங்கிறார் அவர். ஏன் நிப்பாட்ட மாட்டேங்கிறார்? அவங்களுக்குன்னு ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட ஹோட்டல் இருக்கும், அங்கே போய் நிப்பாட்டணும் அவங்களுக்கு. இப்போ நைட்டில் நம்ம மெட்ராஸ் பஸ்ஸில் போனோம்னா எல்லா இடத்துலையும் நிப்பாட்ட மாட்டாங்க, ஒரு சில இடங்களில். ஏன்னா அங்கே போனால் அந்த டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் ஃப்ரீ சாப்பாடு இருக்கும், காசு வாங்க மாட்டாங்க அவங்கள்ட்ட. இந்த மாதிரி சில சலுகைகள் இருக்கும். எனவே அவங்களுக்குள்ள ஒரு கமிஷன் இருக்கும். இப்போ 100 பேர் சாப்பிட்டாங்கன்னா ஒரு ஆளுக்கு இவ்வளவு அப்படின்னு கமிஷன் அவருக்கு போகும், அந்த டிரைவருக்கும் கண்டக்டருக்கும். அதனால் அவர் எங்கே புக் பண்ணி வச்சுருந்தாரோ அந்த ஹோட்டல் அதை எய்ம் பண்ணி போயிட்டே இருக்கிறாரு. இங்கே பசி தாங்க முடியாமல் ஃபாதர்ஸ்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு சின்ன ஃபாதர் சொன்னார், அவர் அப்போ விச்சூரில் சின்ன ஃபாதராக இருந்தார். அவர் சொன்னார், ஐயோ பசிக்குது, யாரையாவது பிடிச்சி கடித்து திங்கணும் போல இருக்கே அப்படின்னார். உண்மை, நான் பொய்யெல்லாம் சொல்லணும். யாரையாவது பிடிச்சி கடித்து திங்கணும் போல இருக்குது, அந்தளவுக்கு என்ன பசி. ஆனாலும் அவங்க நினச்சதை தான் செஞ்சாங்க. கொண்டு போய் அவங்க எங்கே புக் பண்ணியிருந்தாங்களோ அந்த ரெஸ்டாரண்ட்டில் நிப்பாட்டினாங்க. நிப்பாட்டும் போது மணி 5. மத்தியான சாப்பாடு எத்தனை மணிக்கு சாப்பிட போகிறோம்? 5 மணிக்கு. ஆக எல்லாம் பசியில் அப்படியே எல்லாம் மயக்கம் போட்டு சுருண்ட ஒரு மாதிரி சாஞ்சிட்டாங்க. ஆக
அன்றைக்கு தான் அந்த உணவினுடைய மிக மிக ஒரு முக்கியமான ஒன்றை நான் புரிந்து கொண்டேன். நம்ம 3 வேளைக்கு சில சமயங்களில் 2 வேளை நாம் சாப்பிட்றோம். கரெக்டாக அந்த பசி எடுத்த உடனே நமக்கு உணவு வீட்டில் ரெடியாக இருக்குது. சில பேர் பசிக்குதோ இல்லையோ அந்த டைமுக்கு நம்ம சாப்பிட்டுடுறோம். அதனால் அந்த பசியினுடைய கொடுமையை நாம் உணர்ந்திருக்கிறோமானா, ஒருவேளை நம்முடைய பெற்றோர்கள் வயலிலே வேலை செய்கின்ற பொழுது வறுமையில் இருப்பவர்கள் அதை உணர்ந்திருக்கலாம், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் மத்தியான சாப்பாடு 5 மணி அது வரைக்கும் சாப்பிடாமல் இருந்தபோது அந்த பசியினுடைய கொடுமையை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். ஆக இந்த உணவு தான் நம்முடைய உயிராக இருப்பது, நம்முடைய இரத்தத்திலே உயிராக கலப்பது. தொடர்ந்து சாப்பிடாமல் இருந்தோம்னா நமக்கு சாவுதான். அதனால் நம்முடைய உடலை இயக்குவது உயிர், அந்த உயிருக்கு உரமாக இருப்பது அந்த உணவு. அதனால தான் தொடக்க காலங்களில் நம்முடைய ஆதி பெற்றோர்கள் அப்போல்லாம் பணம் காசெல்லாம் கிடையாது. எனவே பொருளை பரிமாறிக்கொண்டார்கள். இவங்கள்ட்ட நெல் விளைஞ்சிருக்கும், அவங்கள்ட்ட மரவள்ளிக்கிழங்கு விளைஞ்சிருக்கும், இன்னொருத்தவங்கள்ட்ட உருளைக்கிழங்கு விளைஞ்சிருக்கும், இன்னொருத்தவங்கள்ட்ட தக்காளி விளைஞ்சிருக்கும். எனவே பொருளை கொடுத்து பொருளை பெற்றுக்கொண்டார்கள். பொதுவாக வந்தபோது எல்லோரும் தங்களுடைய பொருளை கொடுத்து சமைத்து பொதுவிலே உண்டார்கள். அதனுடைய விளைவாக வந்தது தான் நமக்கு அன்பு உணவு. இதுபோன்று பொதுவான காரியங்களில் நாம் ஈடுபடுகின்ற பொழுது நம்மால் இயன்றதை நாம் கொடுத்து பணமாகவோ பொருளாகவோ கொடுத்து, நேற்று சாயந்தரம் பார்த்தோம், முதல் சனிக்கிழமை நமக்கு அன்பு உணவு வழங்கப்பட்டது. அதற்கு எத்தனையோ பேர் பணம் கொடுத்து உதவி இருந்தார்கள், ஒரு சில பேர் பொருள் கொடுத்திருக்கலாம். அவை எல்லாவற்றையும் சேர்த்து ஒன்றாக சமைத்து ஒரே குடும்பமாக நாம் அதை உண்டோம். எனவே அதில் ஒரு குடும்ப உணர்வை நாம் பார்க்கிறோம். எனவே உணவு என்பது ஏதோ நமக்கு சாதாரண ஒரு பொருள், அது உள்ளே போயிடுச்சு அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கிறது கிடையாது. நம்முடைய உணர்வுகளையும் நம்முடைய உயிரையும் இயக்குவது அது. எனவே தான் நாம் பார்க்குறோம், இன்று இயேசுவினுடைய திரு உடல் திரு இரத்த பெருவிழாவை திரு அவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. முதல் வாசகத்தை நம்ம வாசிக்க கேட்டோம். அதில் ரொம்ப ஒரு அருமையான வசனம், இது எங்கேயாவது கேட்ட ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள். அவர் உங்களை எளியவராக்கினார், உங்களுக்கு பசியை தந்தார். யாருக்கு பசியை கொடுத்தாரு? யாருக்கு பசியை கொடுத்தாரு? இஸ்ரேல் மக்களுக்கு பசியை கொடுக்கிறாரு. ஏன் சோதிக்கிறாரு? பசி வரும்போது நமக்கு எதிராக முணுமுணுக்கிறாங்களா, நம்ம திட்டுறாங்களா, நம்ம விட்டு ஓடி போயிடுறாங்களா என்றெல்லாம் பார்க்குற அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அதே மாதிரி அவருக்கு எதிராக போக ஆரம்பித்தாங்க, அவரை திட்ட ஆரம்பித்தாங்க, அவருக்கு எதிராக முணுமுணுக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டும் அன்று, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும் உங்கள் மூதாதையருக்கு அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். இப்போ பார்க்குறோம் இதில் இந்த வசனம், மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்வர் என்று முதல் வாசகம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே, மோசே காலத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இறைவாக்கை ஒருவர் சொன்னார். அது யார்? அது இயேசு. சூப்பர். இதை யார் சொல்றது? இயேசு சொன்னார். எப்பொழுது சொன்னார்? சாத்தான் அவரை சோதித்த போது சொன்னார். சூப்பர். சாத்தான் அவரை இந்த கற்களை அப்பமாக்கி உண்ணும் என்று சொன்னபோது, எப்போ? மோசே காலத்தில் சொன்ன வார்த்தை, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்ன அந்த வார்த்தை இயேசுவினுடைய வாயிலிருந்து வருகிறது என்றால் பாருங்கள், இது கடவுளுடைய திட்டம். மோசே சொன்னது அவருடைய வார்த்தை அல்ல, அது இறைவனின் வார்த்தை. எனவேதான் அது இறை மகனுக்கும் அந்த வாயிலிருந்து அந்த வார்த்தை வருகிறது. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுள் வாயினின்று வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்வார் என்று நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அலகை அவரை சோதித்த போது சொல்லி அலகையினுடைய சோதனையிலிருந்து வெற்றி பெற்றார். எனவே இந்த முதல் வாசகம் மன்னாவை பற்றியும் பாறையிலிருந்து இறைவன் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த நீரை பற்றியும் சொல்லுகிறது. ஏன் இதை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அதுதான் இங்கே நமக்கு முக்கியம்.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே நம்முடைய முன்னோருக்கு தந்தையாம் இறைவன் மன்னாவையும் தண்ணீரையும் கொடுத்தார். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் முன்னோர் மன்னாவை உண்டனர், ஆயினும் அவர்கள் என்ன உட்கார்ந்திருக்கீங்க, வாசகத்தை கவனிக்கலையாம்? முன்னோர் மன்னாவை உண்டனர், ஆயினும் அவர்கள் இறந்து போய்விட்டார்கள். ஆயினும் அவர்கள் மன்னாவை உண்டவர்கள், பாறையிலிருந்து நீரை பருகியவர்கள் என்ன ஆயிட்டாங்க? இறந்துட்டாங்க. ஆனால் நான் தரும் இந்த உணவை, என்னுடைய சதையை, என்னுடைய இரத்தத்தை குடிப்பவர் ஒருபோதும் சாகார். எனவே பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்களுக்கு வழங்கப்பட்ட மன்னாவும் நீரும் அழிந்து போகும் உணவு. ஆனால் அழியாத உணவு ஒன்று இருக்கிறது, அதுதான் இயேசுவினுடைய திரு உடலும் அவருடைய திரு இரத்தமும். இது நம்மை வாழ்விக்கும் உணவு, இது நம்மை வழிநடத்தும் உணவு, இது நம்மை பண்படுத்தும் உணவு, இது நம்மை மறு உலக வாழ்வுக்கு, நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்லும் உணவு. இந்த உணவை உண்போர் என்றுமே வாழ்வார் என்று இன்றைய நற்செய்தி வாசகம் 2ஆம் வாசகம் நமக்கு கூறுகிறது. எனவே அன்று பழைய ஏற்பாட்டு காலத்திலே இறைவன் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த அந்த உணவு மன்னா, பாறையிலிருந்து கொடுத்த அந்த நீர் அழிந்து போகும் உணவு, அதை உண்டவரும் அழிந்து விட்டார்கள். ஆனால் இயேசு இறுதி இராவுணவின் போது தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு கொடுத்து இறுதியிலே தன்னுடைய இன்னுயிரை அடுத்த நாள் இழந்தார். எதற்காக? இந்த அவருடைய உணவை உண்ணும் எவரும் என்றுமே வாழ்வார் என்பதற்காகத்தான். இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மூதாதையர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், நம்முடைய சந்ததியினர் வாழவிருக்கிறார்கள். எல்லோருக்குமே ஆன்ம உணவாக, அவர்களை இயக்கும் உணவாக, அவர்களை வழிநடத்தும் உணவாக, அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கும் உணவாக, நிலை வாழ்வை தரும் உணவாக அமைந்து கொண்டிருப்பது, அமையவிருப்பது எல்லாமே திருப்பலியிலே நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற இயேசுவினுடைய திருவுடல் திரு இரத்தம்தான் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் மற்ற உணவுக்கும் இதற்கும் உள்ள வித்தியாசம். மற்ற உணவு நமக்கு வாழ்வதற்கு உதவியாக இருக்கலாம், நம்முடைய உயிர் வாழ்வதற்கு உதவியாக இருக்கலாம். ஆனால் இந்த உணவு நாம் அழிந்து போகாமல் இருப்பதற்காக இறைவனால் நமக்கு கொடுக்கப்படுகின்ற உணவு. எனவே இந்த உணவை மிகுந்த பக்தியோடும் விசுவாசத்தோடும் நாம் இதை உட்கொள்ளுகின்ற பொழுது நிச்சயமாக அது நமக்கு வாழ்வு கொடுக்கும். சும்மா ஏதோ கடமைக்காக நானும் பூசைக்கு போகிறேன், நானும் நற்கருணை வாங்குகிறேன், நன்மை வாங்கிட்டேன் என்று பெருமை கொள்வதற்காக அல்ல. சில முதல் நற்கருணை திருப்பலிக்கு செல்லுகின்ற பொழுதெல்லாம் பெருமையாக நினைப்பது உண்டு. போன வாரத்துக்கு முந்தின வாரம் கூட ஒரு அறந்தாங்கியிலே ஒரு புதுநன்மைக்கு நான் சென்றிருந்த போது ஒரு திருமணத்திற்கு செலவு செய்வதை போன்று செய்தார்கள். நம்முடைய ஊரிலும் அப்படித்தான் நாம் செய்கிறோம். அதை தவறாக சொல்லவில்லை, பெருமையாக சொல்லுகிறேன், பாராட்டுகிறேன். இந்த இயேசுவை நம்முடைய வீட்டில் இருக்கின்ற குழந்தைகள் உட்கொள்ளுகின்ற பொழுது அதை நாம் எப்படி கொண்டாடுகிறோம், அதுதான் மிக முக்கியம். இந்த கொண்டாட்டமானது நிச்சயமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை பார்த்து பெருமைப்படுவார். இந்த வீட்டில் இருக்கின்ற ஒரு சிறுவன் என்னுடைய உடலையும் இரத்தத்தையும் முதலாக பெறுவதை இவ்வளவு விழாவாக கொண்டாடுகிறார்களே என்று நினைத்து அவர் நிச்சயம் மகிழ்ச்சி அடைவார், நிச்சயம் பெருமை அடைவார். அந்த அளவிற்கு நாம் அதை கொண்டாடுகிறோம். வாழ்த்துக்கள், சந்தோஷம். ஆனால் அதை ஒவ்வொரு முறையும் நாம் உட்கொள்ளுகின்ற பொழுது ஆழ்ந்த விசுவாசத்தோடும் ஆழ்ந்த இறைப்பற்றோடும் நாம் உட்கொள்ள வேண்டும். அதோடு இந்த ஆண்டவர் இயேசுதான் நம்மை இயக்குகிறார், இவர்தான் நமக்கு வாழ்வு, இவர்தான் நம்மை படிக்க வைக்கிறார், இவர்தான் எனக்கு அறிவை கொடுக்கிறார், இவர்தான் எனக்கு ஆற்றலை கொடுக்கிறார் என்றெல்லாம் நாம் ஒரு ஆழ்ந்த விசுவாசத்தோடு அதை உட்கொள்ள வேண்டும். அதோடு அந்த உட்கொள்ளுகின்ற ஆண்டவர் நம்மை எப்படி வழிநடத்துகிறார் என்பதையும் நாம் கூர்ந்து நோக்க வேண்டும். எனவே கூர்ந்து நோக்கி அந்த இயேசுவினுடைய வழிகாட்டுதலின்படி நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு ஆன்ம உணவாக கொடுத்தார். எனவே அதை அர்த்தத்தோடு நாம் உட்கொள்ளுகின்ற பொழுது நாமும் நிலை வாழ்வை பெறுவோம். ஆமென்.
எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். இன்னைக்கு இயேசுடைய திரு ரத்தம் கொடுக்கணும். அந்த ஒரே பாத்திரத்தில் மேலே ரசமும் கீழே அப்பம் வச்சு கொடுப்போம்ல, அதை ரெடி பண்ண சொல்ல சிஸ்டர்கிட்ட சொல்லுங்கள். அன்புக்குரியவர்களே, நமக்கு தேவையான அருள் வரங்களை மன்றாட்டுக்களாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். அன்பின் இறைவா, எமது திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் கிறிஸ்துவின் திருவிருந்தில் முழுமையாக பங்கு பெற்று கிறிஸ்துவின் பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு ஆகியவற்றுக்கு சாட்சிகளாக வாழ அருள் தர வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, உமது உடலை உண்டு உமது இரத்தத்தை பருகும் நாங்கள் அனைவரும் உமது அன்பையும் தியாகத்தையும் எங்களது வாழ்வாக்கி உமது இறையாட்சியை உலகில் கட்டி எழுப்பிட தேவையான அருள் தர உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, உமது திருவிருந்தில் பங்கு பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எங்களிடையே இருக்கின்ற வேறுபாடுகளை களைந்து ஒற்றுமையோடும் சகோதரத்துவத்தோடும் வாழ்ந்திட தேவையான அருள் தர வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, நற்கருணை கிறிஸ்துவ நம்பிக்கை வாழ்வின் மையமாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து எங்களது அனுதின வாழ்வில் தகுந்த தயாரிப்போடு திருப்பலியில் நற்கருணை பெற்று புதிய உடன்படிக்கையின் மக்களாக வாழ அருள் புரிய வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் புகலிடமும் பலவுமாக இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உம்முடைய மக்களின் உருக்கமான இந்த மன்றாட்டுக்களை ஏற்று நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Yeah.
ஆண்டவரே, அனைத்துலக நிறைவானில் வாழ்த்துப் பெறுவீராக. இந்த வல்லன்மையிலிருந்து நாம் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்விடைக்கும் மக்கமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்துப் பெறுவாராக. தண்ணி நிறைய வேணும். அப்புறமாக்க அந்த பாட்டில் எடுத்துக்கொண்டு அங்கே வச்சுருக்கோம். வல்லமையில் நாம் திரசத்தை மாறும். இறைவன் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனம் ஏற்றலும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் எதுவது திருமணம் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றது. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகிய அவர் நிலையான பலிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் பலிப்பொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக
நாங்களும் பலி செலுத்த வேண்டுமென்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு இரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். திரு ரத்தமும் கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும், 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 கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும். ஆமென் சொல்லு, நாக்கு நீட்டு. கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தமும், கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தமும், கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தமும், கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தமும், கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தமும்,
கிறிஸ்துவின் திருவுடன் திரு ரத்தமும் கிறிஸ்துவின் திருவுடன் திரு ரத்தமும் கிறிஸ்து திருவுடன் திரு ரத்தமும் கிறிஸ்துவின் 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 திருவுடன் ரத்தமும் கிறிஸ்துவின் திருவுடன் திரு ரத்தம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம், திருப்பலி நிறைவேறிற்று.